எல்லாருக்கும் வணக்கம். ஜோன் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் விந்தத்தூர்ன்ற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஏன் போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நான் ஓடிக்கொண்டு போகிற என் பைக்கை விற்று போட்டேன். பைக்கை விற்று போட்டு என்னென்னடா இவன் மோட்டர் வ்ளாக் செய்ய போகிறான்னு யோசிப்பீங்க. நான் இன்னொரு பைக் கொண்டு பார்த்துருக்குறேன். அதை எடுக்கத்தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். ஒரு விதத்தில் இந்த பைக்கை கொடுக்குறதுக்கும் கவலையாக தான் இருக்குன்னு சொன்னால் கன இடங்கள் போய் வந்து நான் கனகாலம் வச்சிருந்தேன். நான் இது ஒரு ஓல்ட் டைமர் பைக் தான், ஹோண்டா. ஆனால் இது வரைக்கும் உண்மையாக சொல்ல போனால் எந்த விதமான பிரச்சனையுமே கொடுத்ததில்லை. பெட்ரோலும் அடித்து சர்வீஸும் பண்ண தவிர நான் எந்த விதமான ரெப்ரேஷரும் செய்ததில்லை. எந்த விதமான பழுதுகளும் வரவும் இல்லை. ஓட நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் இங்கே வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா இவரை கண்ட்ரோலுக்கு கொடுக்கணும். அந்த கண்ட்ரோல் இப்போ திருப்பி வருது. வந்தால் அதுக்கு கொஞ்சம் செலவுகள் கூட. இந்த பைக்கை வச்சிருந்து செலவழிக்கணும். செலவுகள் கூடன்னு சொல்லக்குள்ள பழைய பைக் நாங்கள் செலவழிக்கிறதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் இந்த பைக்கை நான் கொடுக்குறேன். மற்றபடி இந்த பைக்கில் எந்த விதமான பிழையும் இல்லை. கொஞ்சம் மன வேதனையோடு தான் இன்றைக்கு விடிய எழும்பி 6 மணிக்கு இன்றைக்கு லீவ் எடுத்து அந்த பைக்கை மற்ற பைக்கை எடுக்கணுன்றதுக்காண்டி இப்போ நான் லீவ் எடுத்து விடிய எழும்பி போய்கொண்டிருக்கிறேன். நான் போய்கொண்டிருக்கிற டைம் 7 மணி. அதால் டிராஃபிக்கள் சரியான கூடவாக இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு தெரிஞ்ச சில குறுக்கு வழி பாதையால் போய் இப்போ விந்தத்தூர்ன்ற இடத்துக்கு போயிருக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்போ போய்கொண்டிருக்கிற இடத்துல நல்ல ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது, நல்ல ஸ்டேக் ஹவுஸ்கள் இருக்குது, மற்றது கார் விற்கிற இடங்கள் இருக்குது. சொன்னால் தான் அங்கே தினசாரியர் மியூசியம்ன்றது டொச்சில் சொல்கிறது மியூசியம், தினசாரியர் மியூசியம் இருக்குது. மற்றது இந்த இதில் நீங்கள் இடது பக்கத்தில் பார்க்குறது மாதிரி இது ஒரு பெரிய அவுட்டோர் ஷாப் உண்டு. அதாவது எல்லா விதமான கார்களும் இங்கே வேண்டலாம். எக்கச்சக்கமாக கொண்டு கூச்சி விட்டுருக்குறாங்க. ஆத்தாள் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடது பக்கத்தில் தெரியுதான் இந்த தினசாரியர் மியூசியம். பாருங்க, இல்லை ஸ்கூல் பிள்ளைகள் முதல் கொண்டு டூரிஸ்டர்கள் எல்லாம் போவாங்க. மியூசியம் திறக்கையில் போல இருக்குது. ஒரு முறை டைம் இருந்தால் இதையும் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். சொன்னது மாதிரி நான் இப்போ போய்கொண்டிருக்கிறது விந்தத்தூர்ன்னு சொல்லி ஒரு இடம். விந்தத்தூருக்கு எங்கள் இடத்துலேருந்து ஒரு மணித்தால ஓட்டம். நான் இந்த டிராஃபிக்களுக்கு தப்பணும். இன்றைக்கு பின்னேரம் மழை. அப்போ நான் அதுக்குள்ளே இந்த பைக்கை கொண்டு கொடுத்துட்டு நான் மற்ற பைக்கை எடுப்போம்னு தான் போய்கொண்டிருக்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், நான் இது வரைக்கும் பைக் ஓடி இருக்கிறேன். முதல் யமஹா வச்சுருந்தேன். நான் பிராண்ட் யமஹா. இப்போ திருப்பி மாற்றக்குள்ளேயும் 2-3 தரம் திருப்பி யமஹாவே எடுத்து போட்டு திருப்பி நான் ஹோண்டாவுக்கு மாறேன். நான் இப்போ ஜப்பான்காரண்ட பைக் ஓடி இருக்கிறேன், ஜெர்மன்காரண்ட பைக் ஓடி இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு இங்கிலாந்து பைக் கொண்டு ஆசையாக இருந்தது. அப்போ நான் அந்த இங்கிலாந்து பைக் எடுப்போம்னு போட்டு தான் நான் இப்போ ஒரு இங்கிலாந்து பைக் கொண்டு வேண்டியிருக்கிறேன். டொச்சில் சொல்கிறேன்டா ட்ரியம்ப்னு சொல்கிறது, ட்ரியும்ப். இங்கிலீஷில் ட்ரியம்ப்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு வழியாக தெரியலை. பைக் நல்ல கண்டிஷனாக இருந்தபடியால் நான் அந்த பைக்கை கண்டு ஆசைப்பட்டுட்டேன். நல்ல நீல கலர் பைக் கொண்டு, இதை விட அவருக்கு கப்பாசிட்டி கூட. இவர் 750 சிசி, அவர் 1050 சிசி. பவரும் கூட தான் அவர் ஓட்டத்தில். நான் ஆசைப்பட்டு வேண்டிட்டேன். இப்போ நான் இதை கொண்டே கொடுத்து அவரை மாற்றுறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன்.
போய்கொண்டு இருக்கிற பாதையை உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். கடைசி நாள் இதில் மோட்டோ வ்ளாக் செய்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பைக் என் கையில் இருக்காது. நான் மற்ற பைக்லாம் மோட்டோ வ்ளாக் செய்யணும். அதால் இந்த பைக்கில் நான் கடைசியாக மோட்டோ வ்ளாக் செய்ய மட்டும்தான் உங்களுக்கு இதை காட்டி கொண்டு போகிறேன். ஒரு விதத்தில் நேற்று சரியான கவலையாக இருந்துச்சு. நேற்று பின்னேரம் வேலையால் வந்து யோசித்தேன், ஓகே இந்த பைக்கை கொடுக்குறேன்னு சரியான முடிவு தானாண்டு. ஆனால் நாங்கள் இப்போ இதை கொண்டோலுக்கு நான் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டோல் இப்போ வருது. வந்தால் கொண்டோலுக்கு விட்றேன்ட்டு சொன்னால் இன்னும் புழுக்க டயர் மாற்றணும், சர்வீஸ் அப்படி பண்ண பார்க்கக்குள்ள கன செலவுகள் வரும். மற்றது இவர் ஒரு ஓல்ட் டைமர் ஆகிட்டார். அப்போ நீங்கள் எவ்வளோ செலவழிச்சும் ஒரு பழைய பைக் தான் வச்சுருக்க போகிறீங்க. அது பார்க்கலாம் புதுசாக உண்டு. புதுசுன்னு சொன்னால் அவரும் புத்தம் புதுசு இல்லை. புத்தம் புதுசுண்டா இன்சூரன்ஸ் அதுகளெல்லாம் சரியான கூட இங்கே விண்டருக்கு ஓடவும் இல்லாது, சம்மருக்கு மட்டும்தான் ஓடலாம். அதால் ஆளும் புதுசு இல்லை. ஆனால் கைக்கு அடக்கமாக எந்த ஃபினான்ஸுக்கு ஏற்றது மாதிரி ஒன்று எடுத்தேன். நான் அந்த பைக்கை நான் பேருந்து உங்களுக்கு காட்டுவேன். அதில் தான் நான் இப்போ வீட்டை வரணும். மற்றபடி முக்கியமாக இப்போ போய் சேர்றது தான் பெரிய வேலை போல கிடக்கு. இந்த சரியான ரஃபிக்காக இருக்குது. அதை விட என்னன்னு சொன்னால், நான் விடியெலும்பி உடுப்பு அந்த மாதிரி குளிருக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டேன். நான் அப்படி இருந்தும் சரியான வெயில் வருது தான். ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் சம்மர் ஒழுங்காக தொடங்கல. சரியான குளிர்ன்னு சொன்னால் இனி இல்லையாண்ட குளிர். ஓகே, நான் கேன்ஜுக்குள்ள தண்டெல்லாம் ஓரளவு குளிருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறேன். உள்ளுடுப்புகள் அதால் தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆல்சோ ஆண்டவர் ஸ்தோத்திரம், நான் புது பைக்கில் பிரயாணம் ஆயிட்டேன். புது பைக் எடுத்து புது பைக்கில் தான் போய் கொண்டிருக்கிறேன். எப்படி வெளி அமைப்பு இருக்குன்றதை நான் உங்களுக்கு பேர்ந்து காட்டுறேன். இப்போ பைக்கில் இருந்து ஓடிக்கொண்டு போகிறேன். கோப்ரோ செட்டிங், மற்றபடி என்ன மாதிரி கோப்ரோக்கு அமைஞ்சிருக்குன்றதை பார்க்கக்குள்ள தெரியும். இன்றைக்கு நல்ல வெதராக இருக்கிறபடியால் நான் வீடியோ எடுத்துகிட்டு போக நல்லா இருக்குது. ரெயினும் போகுது பக்கத்தில், பார்த்தீங்களா? மற்றபடி ஓகே. எனக்கு மற்ற பைக்கு ஓடி கனாலம் வச்சுருந்தேன். நான் இதில் ஓடக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது தான். கெம்டல்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸ்பீடாக போகாமல் எல்லாமே போகிறேன். நல்ல பிக்கப்பாக தான் ஓடுறார். ஓடக்குள்ளே நான் கேஸ் கொடுக்கக்குள்ளே நல்ல பிக்கப்பாக தெரியுது. அதில் வெட்டி வளைச்சும் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. இருக்கிற விதமும் வந்து வித்தியாசம். மற்ற மாதிரி படுத்து அவர் வந்து அப்படி கொஞ்சம் முன்னுக்கு இதாக இருக்கணும். இவர் வந்து நல்ல மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் மட்டும் நல்லது என்னென்னு சொன்னால், அந்த பிக்கப்பும் சிட் பொசிஷனும் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. மற்ற இந்த முன் டிஸ்பிளேகளும் வந்து நல்ல வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேர இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து குனிஞ்சிருக்கணும். இது நேர இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முறுக்கி ஓட ஓகே, அவர் ஓடுறார். நல்ல மாதிரி இருக்குது. ஓடக்குள்ள அவர்கிட்ட பவர் தெரியுது. 3 சிலிண்டர் மோட்டார் பைக். நாவல் வச்சுருந்த விட பவர் கூடனாதான் அது வேறு ஓடக்குள்ளே தெரியுது. அதில் இப்படி இருக்கிறதால இவ்வளோ தூரம் போகலாம். நான் பொசிஷன் 6 பொசிஷன் வந்து நேராக இருக்கிறேன், நாரியை வளைக்காமல். அது முதல் வச்சுருந்தது ஸ்போர்ட்ஸ் பைக். அவள் கொஞ்சம் நாரி வளைச்சி தான் ஓடணும். இது வந்து நாரி நிமித்தியே வச்சுருக்கலாம். தான் இதில் எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். பிடிச்ச கன விஷயங்கள் இருக்குது. நான் நேரே இருக்கிறேன். மற்றது கால் வந்து நான் வளர்த்தி, அதால் கால் வந்து நிலத்தில்
மடியாமல் நல்ல நேராக இருக்குது. அந்தளவு எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. மற்றது வேறு டிஜிட்டலாக காட்டு வேறு பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொன்னால் அதில் நாங்களாகவே பார்க்கணும் முடியக்குள்ளே. இதில் டிஜிட்டலாக காட்டு வேறாம். இப்போ 35 வருஷத்துக்கு முதல் வரக்குள்ளே இந்த இடத்துல தான் இருந்தேன். இருக்கக்குள்ளே இந்த இடத்துல எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்றது நினச்சும் பார்க்க முடியாமல் இருக்குது. ஸோ இதை பிடிச்சிரு அப்பஸ் வீலுக்கே போகிறேன். பாருங்க, ஓடுறதுக்கு நல்லா இருக்குது. கேஸ் கொடுக்கக்குள்ள நல்லா இழுத்து வாரார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். முறுக்கியோடு நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்களா தெரியுது, நல்ல மஞ்சள் கலரில் இது தெரியுது. அந்த ரேப்ஸ் இல்லைன்னு சொல்லி இதுன்றது அது அப்படியே தெரியுது. பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குது. இங்கே பார்க்காமன்னு சொல்லி இதுவும் கார் விற்கிறவரோட தான். பெட்சிக்கோன் இடத்துக்கு வந்துட்டோம். நல்ல விலை உண்ண கார்கள் எல்லாம் நிற்கிதுங்க. பார்த்தீங்களா இப்போ பெட்ரோல் அடிக்கணும்னு காட்டுது. அந்த ஒரு வழியில் நல்லது தான். பெட்ரோல் முடிஞ்சால் பெட்ரோல் அடிக்கணும்னு காட்டுது. ரெண்டு லைன் இருக்கு. Dankeschön. Gleichfalls, merci. So, petrol மடிச்சுக்கிடாக்கு. ஃபுல்லாண்டு காட்டுது. ஓகே, முறுக்கியோட நல்லா தான் இருக்கு.
பார்த்தீங்களா அந்த மலையையும் அதில் சினோ விழுந்திருக்கிறதையும் நல்ல வடிவான சீனரி சூப்பராக இருக்கேண்ணா. எதுக்கும் ஒருக்கா வீட்டுக்காரிக்கு எடுப்பான் யோசிச்சு கொண்டிருப்பா. கனநேரம் அடுத்து கதைக்கையில் ஒடிய போனதுலேருந்து ஓகே 60 மாமா போகிற அவங்களுக்கும் வேறு தேவை தான் என்னை பிடிச்சா ஃபைன் எழுதுறதுக்கு. நல்லா நெளிஞ்சு ஓடலாம். இதில் நல்லா இருக்கு, ஓட வெட்டி ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. அவரும் ஓகே தான். ஆனால் முதல் வச்சிருந்தவரும் கேட்டால் 12 மணிக்கு இன்னொரு டேர்மின் உண்டு. இப்போ 10 மணி ஆகுது. அதுக்குள்ளே வீட்டை போகணுமெண்டு தான் அவசர அவசரமாக போகிறோன்னு. அதால் தான் முடியவே வந்தேன் நான். இந்த பைக்கை கொடுத்து மாற்றுவோம்ண்டு. ஓகே, கொஞ்சம் டென்ஷனுகள் இருந்தால் தான் பைக்கு மற்ற பைக்கை கொடுக்க போகிறோன்ண்டு. ஆனால் அந்த பைக்கை விட இந்த பைக் கெப்பாசிட்டி கூட. இவர் கொஞ்சம் புது பைக். மற்றது சீட்ஸ் பொசிஷனும் பரவாயில்லை என்ற அளவில் ஓகே. நான் வந்து ஹைவேல கமருது பைக். பிக்கப் மாதம் ஒரு 120 முறுக்குற கடையிலே போகிறாரு. பயங்கர பிக்கப்பாக இருக்குது. 120 ஓடி பாவம். அங்கே 120 சிம்பிளாக போகுது. 120 அதிராமக்குள்ளாமல் நல்ல பிக்கப் ஆள். நான் கொடுத்த ஆசுக்கு ஃபோர்ட் நல்ல பிக்கப், நல்லா ஓடுறாரு.